குப்பை எடுத்து கொண்டிருந்த லட்சுமியை நெருங்கி வண்டியை நிறுத்தினார் குமார். லட்சுமி, என்ன நல்லா இருக்கியா என்றார். ஓ, நல்லா இருக்கேங்க. நீங்கள் எப்படி சார் இருக்கீங்க என்றாள் லட்சுமி. ஏதோ இருக்கேன் பாரு, ரிட்டையர் ஆகிவிட்ட விரக்தி குரலில் தெரிய குமார். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறதுக்கும் என் பையன் நல்லா இருக்கிறதுக்கும் நீங்கள் தானே சார் காரணம் என்றாள் லட்சுமி. டக்குன்னு ஞாபகத்துக்கு வந்தது குமாருக்கு. தான் ஒரு பள்ளியில் பணியாற்றியதும் லட்சுமி மகன் தன்கிட்ட 10வது படித்ததும் நினைவுக்கு வந்தவர் நிமிர்ந்து லட்சுமியை பார்த்து கேட்டார். நல்ல வேலை ஞாபகப்படுத்தினேன். உன் பையன் நவீன் தானே? எப்படி இருக்கான்? இப்போ என்ன பண்ணுறான்? நல்லா இருக்கானா என்றார். ஒரு நிமிஷம் இருங்க சார், செல்லில் அவன் நம்பரை அடித்து தரேன், பேசுங்க என்றார். குமார் நினைத்தார், குப்பை தான் எடுக்கிறாள், ஆனாலும் பையன் நம்பர் போட்டு தந்து ஃபோனில் பேச வைக்கிற அளவுக்கு வளர்ந்திருக்கிறாளே, மகன் படித்த படிப்பு தானே காரணம் என்று. இப்படி நினைக்கையில் பெருமையாக இருந்தது. அதற்குள் அவள் கையில் இருந்த ஸ்மார்ட் போனில் டயல் பண்ணி கொடுக்க அதில் வீடியோ காலில் லட்சுமியின் மகன் வந்தான். என்னப்பா, எப்படி இருக்க? இப்போ என்ன பண்ணுற கேட்டார் குமார். ஒரு லேத் கம்பெனி வச்சு ஒர்க் பண்ணுறேன் சார். உங்ககிட்ட 2013 10th படித்தேன், ஞாபகம் இருக்கா சார் என்ன என்றான். நல்லா ஞாபகம் இருக்குது. ஏன் மேலே படிக்கலை? நிறைய பேர் இன்னைக்கு ஐடியில் வேலை பார்க்குறாங்களே கேட்டார் குமார். அவன் சொன்ன பதிலில் ஆடி போய்விட்டார் குமார். சார், அன்னைக்கு நீங்கள் சொல்லித்தரும்போது சரியாக படிக்கலைன்னா ஏன்டா படிக்கிற, படித்தாதானே நல்ல வேலைக்கு போகலாம்னு சொல்லுவீங்க, ஹோம் ஒர்க் பண்ணலைன்னா திட்டுவீங்க, அடிப்பீங்க. ஆமாம், அதுக்கு என்ன இப்போது? இல்லை சார், இப்போல்லாம் யாரும் அக்கறையாக அப்படி பெருசாக அடித்து கேட்குறதில்ல. சொல்லி தந்துட்டு படித்தா படின்னு போயிடுறாங்க. நீங்கள் கண்டிச்சதால் இன்னைக்கு அம்மா வேலையை நானும் பார்க்காம சொந்தமாக தொழில் பண்ணுறேன். உங்களோடு அந்த லைஃப் மலையேறி போச்சு சார். அதான் நான் மேலே படிக்கிறேன். தோசை மாவை தோசை கல்லில் வார்க்கலாம் சார், ஆனால் சட்டுவம் இருந்தால் தான் அதை திருப்ப முடியும். திருப்பினாதான் பக்குவமாக வேகும். கண்டிப்பு இருந்தால் தான் மேலே படிக்கணும்னு ஆசையே வரும். இல்லைன்னா பிடிப்பும் வராது, படிப்பும் வராது சார் என்றான். தன் கண்டிப்பும் கருணையும் ஒரு ஒளிமயமான வாழ்வை உண்டாக்கி இருக்கேன்னு மகிழ்ச்சியில் சரி கிளம்புறேன்னு ஃபோனை கட் பண்ணி இப்போ லட்சுமியிடம் பெருமையோடு ஃபோனை கொடுத்தார் குமார்.